நான் தமிழக வெற்றி கழகத்துல பருகுமலை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகியா ஒன்றிய துணை செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு காலையில திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து எங்க அதிகப்படியா தாக்குதல் நடத்திட்டாங்க. எனக்கு அதிகப்படியான காயங்களை ஏற்பட்டுச்சு. 4-5 பேர்கிட்ட நான் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால வலி தாங்க முடியல. என்கிட்ட இருந்த போனை பிடிக்கிட்டாங்க. அதே போல டிவிக்கு என்னை அடிக்கும் போது டிவிக்கேன்ற குரலே இங்க ஒலிக்கவே கூடாது. இந்த ஊராட்சியில இந்த இது ஊருக்குள்ளேயே நீங்க அதை இன்னும் அதிகமாடி பண்ணீங்கன்னா உங்களை வீட்டோட கொளுத்திடுவேன் அப்படின்றத கடுமையா விமர்சித்தாங்க. தகாத வார்த்தைகளை அந்த ஊர் ஜனமே பார்த்தது. தகாத வார்த்தைகளை ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் எங்களை பேசினாங்க. ஒருத்தர் வந்து என்ன ஒரு 4-5 பேர் ஒருத்தர் வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் விடுங்கண்ணா என்னால் இன்னும் ஒரு 2 விஷயம் பிடிச்சிருந்தாரு நான் மயக்கம் போட்டு கீழே வந்திருப்பேன். இல்லை என் உயிர் சேதமே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு என்னை கடுமையாக தாக்குனாங்க. ஒருத்தர் மாறுலேயே குத்திட்டாரு. இன்னமும் வலி இருக்கு, என்னால் தாங்க முடியல. காலில் எட்டி வச்சாங்க, கீழே படுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன அடித்தாங்க. என்னால் விடல. கழுத்தில் இருக்க செயினாக எடுத்தாங்க, கையில் இருக்க ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. நானும் எவ்வளோ இது பண்ண அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. அவர் வந்து வசீகரன் சொல்லிட்டு வார்டு நம்பரும், அதே போல பாரதி ராஜன் சொல்லிட்டு ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன் அவரும், ரூபன் சொல்லிட்டு இன்னொருத்தரும், இவங்க அதுக்கப்புறம் அந்த மோசனா புக்கான்ற ஒருத்தரும் 4 பேர் சேர்ந்து என்னை கடுமையாக தாக்குனாங்க. நான் என்னை விட்டுருங்கன்னு கதறும் போதும் என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. 2 நிமிஷம் என்னை தொடர்ந்து பிடிச்சிருந்தானா எனக்கு உயிரே போயிருக்கின்றனால எனக்கு மயக்க போகிறனால எல்லாம் வந்துட்டேன். ஒரு செயலாளர் தான் வந்து கொஞ்சம் மறிச்சு விட்டதுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இறந்துதான் இருப்பேன். இந்த டிவிக்கே என்ற வார்த்தையை இங்கே சொல்லிக்கூடாது. யார் தலைவரோட, அதாவது தளபதி வாழ்க, அம்மா வாழ்க, அசிங்கமான வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி வாழ்க போகணும் இந்த ஊரில் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா குடும்பத்தோட கொளுத்திடுவேன்னு எங்களை 5 பேரையும் மிரட்டினாங்க. அந்த ஊர் ஜனமே பார்த்தது சாட்சியா. ஃபோனு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்க எங்கிட்ட இருந்து. பல நாளா எங்க மேல பகத்தன்மையோட இருந்ததுனால இந்த செயலை இன்னைக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்க. எங்களால இது வந்து எப்படி என்னால பேச முடியல. எனக்கு மாறலாம் வலிக்குது. கருத்தை பிடிச்சி ரொம்ப நிறுத்திட்டான். என்ன நடந்து எதனால இந்த பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களா? இல்லைண்ணா, அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பல நாளாக எங்களை தாக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு. அதை வந்து என்னன்னா இந்த போஸ்டர் ரீதியாக ஒரு காரணமாக காட்டி எங்களை அதிகப்படியாக தாக்குனாங்க. இதுதான் காரணம். அவங்க வந்து எங்கள் மேலே பல நாளாக பகைத்தன்மையோடு இருந்ததுனால இன்னைக்கு அந்த பகையை தீர்த்துக்கிறாங்கன்றது தான் ஒன்று. அது ஒரு நேற்று உதயநிதிக்கு பிறந்த நாள், உதயநிதி துணை முதலமைச்சர் பிறந்த நாள், அதில் வந்து போஸ்டர் ஒட்டித்ததான் லைட்டாக அது நாங்கள் கிழிச்சோம் போனோம் அப்படின்றது எங்களை, அதாவது வீண் விவாதத்துக்கு இன்னைக்கு சண்டை போடணுன்றதுனால எங்களை போட்டு இன்னைக்கு இந்த மாதிரி கடுமையான தாக்குதலை நடத்தினா.